பயங்கரமாக பண்ணியிருக்காரு வசந்த் சார் பிரதர். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டண்ட் மாஸ்டர், நீங்கள் படத்தில் ஸ்டண்ட் பார்த்துருப்பீங்க, டோட்டலாக செம்மையாக பண்ணியிருக்காரு ஸ்டண்ட் மாஸ்டர். எங்கிட்ட எக்ஸ்ட்ரா நல்லா கேட்டு வாங்கினார், எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு நாள் கொடுங்க, இப்போ நல்லா பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது வந்து சூப்பராக வந்திருக்கு ஸ்டண்ட் மாஸ்டர். தேங்க்யூ பிரதர். இருக்கார்ல, சரி ஓகே. அப்புறம் வந்து ஆனால் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். இந்த படத்து மூலியமாக ஒரு நல்ல நட்பு எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்தபடியாக வந்து சரண் பிரதரை பற்றி பேச சொல்லலாம். ஏன்னா எப்படி ஒரு நோயாளி வந்து ஒரு டாக்டர் கிட்ட போனா எப்படி கியூர் ஆயிடுமோ, ஒரே மைக் போட்டுருது. You all for this formal teaser launch event. So ஒரு அதாவது இந்த OTT உலகத்துல வந்து ஒரு படத்தை எடுத்து அது அதே போல கலை பிரதரும் எப்படி அன்பு கேரக்டர்ல வாழ்ந்தாரோ அதே போல மெட்ராஸ்காரில் துரைசங்கம் கேரக்டர்ல வந்து இந்த படத்தப்போ துபாயும் புதுக்கோட்டம் மாறி மாறி போயிட்டு வந்தார். ஏன்னா அந்த சீரியல் மேட்சுக்கு துபாய்க்கு அங்கிருந்து புதுக்கோட்டைக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் ஷூட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் வரல, கரெக்டாக வந்து பண்ணி கொடுத்துட்டு போனார். அடுத்தபடியாக வந்து நிகாரிகா மேடம், அவங்க ஃபேமிலி யாரும் ஒருத்தர் மூட தான் கத்துறீங்க, எல்லாருமே சேர்ந்து கத்துறாங்க. இல்லை, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஃபஸ்ட்டு கேட்டு நான் பயந்துட்டேன். ஐயோ எப்படி இருப்பாங்க இவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு பயந்துட்டேன். ஆனால் கண்டிப்பாக அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க. ரொம்ப ஹம்பிளாக, கொஞ்சம் கூட பந்தா இல்லாமல் ரொம்ப ஸ்வீட்டாக ஹம்பிளாக வந்துட்டு வந்து பண்ணாங்க. அதே போல் அவங்களோட ஷார்ட்ஸ்லாம் பார்த்தேன், டான்ஸும் பார்த்துருப்பேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த சாங்கில் சூப்பராக ஆடிருப்பாங்க. அதே போல் அவங்க மேனேஜர் கிட்ட அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த படம் நடித்தது வந்து எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்குன்னு. அதே போல் மேடம் நீங்கள் நடித்தது எங்களுக்கும் ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்குது. அவங்க ஆக்ட்ரஸ் மட்டும் இல்லைங்க, அது ஐஸ்வர்யா. இந்த மெட்ராஸ்காரன் நான் இங்கே ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய பங்கு ஐஸ்வர்யாவுக்கு இருக்குது. அது சொல்லணும். ஃபஸ்ட்டு ரொம்ப கோவப்படுவாங்க, ரொம்ப கோச்சிப்பாங்க, ஆனால் விட்டு கொடுக்க மாட்டாங்க, எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே போல் மெட்ராஸ்காரன் படத்து மூலிமா அவங்களுக்கு ஒரு பெரிய கம்பேக் காத்து கொண்டு இருக்கு. கண்டிப்பாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். கண்டிப்பாக ரொம்ப நல்லா வந்திருக்கு அவங்களுக்கு. அடுத்தபடியாக வந்து அதுக்கேற்ற வைத்தியத்தை கொடுத்துட்டு வரோம். அவர்கிட்ட நீங்கள் ஒரு படத்தை மட்டும் எடுத்து கொடுத்துட்டா போதும், அதுக்கு வந்து மருந்து கொடுத்து வைத்தியம் நல்லா வந்திருக்கு பிரதர். தேங்க்யூ பிரதர். அடுத்தது கேமராமேன் பிரசன்னா பிரதர், மறந்துட்டேன், சாரி. சரண் பிரதர் வந்து மணிமாறன்ற ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டராக வாழ்ந்திருக்காரு மனுஷன், பயங்கரமாக பண்ணியிருக்காரு. சரியான ஒரு டெரரான ஒரு வில்லனாக அந்த படத்தில் இருந்து பார்ப்பீங்க நீங்கள். அதுக்கப்புறம் வந்து எடிட்டர் வசந்த், ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட வந்து வசந்த் வந்து காமிச்சாங்க, கொடுத்தா வந்து பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஒரு தான் வந்திருப்பார், சின்ன பையன் வந்திருப்பார். நான் மனசுக்குள்ள நினச்சி ஃபுல்லாக பார்க்கும்போது வந்து அப்போ முடிவு பண்ணேன், இனிமேல் வந்து ஆள் உருவத்தை பார்த்து முடிவு பண்ணக்கூடாது, திறமையை பார்த்து தான் முடிவு பண்ணோம். கண்டிப்பாக பயங்கர சண்டை பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸ்டார் படம் பயங்கரமாக இருந்தது பிரதர். எங்கே இருக்கீங்க? சூப்பர் பிரதர். தேங்க்யூ பிரதர். அதுக்கப்புறம் அது என்னோடய ப்ரொடக்ஷன் டீம். என் ப்ரொடக்ஷன் டீமில் பற்றி நான் பேசி ஆகணும். எந்த ஒரு முழு அனுபவமும் கிடையாது, இது மாதிரி எந்த படத்துலையும் ஒர்க் பண்ணல. ஆனால் அதுக்குள்ளே வந்து கற்றுக்கிட்டு இனிமேல் இதுக்கு மேலே எனக்கு வந்து இவங்களே போதுண்டா அப்படின்ற மாதிரி வந்து சரியாக பண்ணி கொடுத்துட்டாங்க. விஷ்ணு,
கமல், பிரதீப், சரண், அகல்யா இவங்களாம் வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய பணிகள் இருக்குது.